ஃபர்ஸ்டெல்லாம் வீட்டிலலாம் பண்ண சப்போர்ட் விடவும் இப்பெல்லாம் ஆண்கள் ரொம்ப அவங்க எப்படி சொல்றதுன்னா தெளிவாக இருக்காங்க. நீ போய் பண்ணுமா, நீ வீட்டில இருந்து என்ன டார்ச்சர் பண்றதை விட உனக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று பண்ணி என்ன கொஞ்சம் நிம்மதியா விடு சொல்றாங்களா? ஏன்னா நிறைய ஆண்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க, சும்மா சொல்றேன். பட் நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல், ரெண்டு பேருமே சந்தோஷமா வேலை செய்யணும், அப்பதான் ஃபேமிலி வந்து முன்னேறும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நிறைய ஆண்கள் தெளிவா இருக்காங்க. இது எப்படி சொல்றேன்னா, நம்ம இன்ஸ்டியூட்க்கு வர பெரும்பாலான ஸ்டூடெண்ட் வந்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வராங்க. நீ போய் ஜாயின் பண்ணு, கத்துக்கோ, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நான் செலவு பண்ண கூட ரெடியா இருக்கேன், ஏதாவது உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னு அந்த சப்போர்ட் பண்ற மென்டாலிட்டி இன்னைக்கு நிறைய ஆண்கள் மத்தியில வந்திருக்கு. எந்த வீட்டில் வந்து பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த சரௌண்டிங்கே சந்தோஷமா இருக்கும். இது வந்து நம்ம ஒரு நாள் அப்செட்டாக இருந்தால் அந்த வீடே வந்து டல் அடிக்கும். ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா என்ன ஆகும், வீடே டல்லாக இருக்கும். ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க, உங்களுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, அது எந்த இடத்துலையும் வீணாக போயிடக்கூடாது. எவ்வளோ பேருக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல, எவ்வளோ பேர் இன்னும் கற்றுக்க ரெடியாக இருந்தோம், திறமை இருந்தோம், அந்த வாய்ப்பு இல்லாமையே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கற்றுக்க முடியல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து பிரயோஜனமாக எப்படி சம்பாதிக்கிறது, அடுத்தது ஏதாவது ஒன்று யோசிச்சு நல்ல வேலை கற்றுருக்கீங்க, அதை வச்சு லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே வராது, ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தால் நம்மளை தேடி எதுவுமே வரப்போகிறது இல்லை, நம்ம தான் வாய்ப்பை தேடி போகணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற வேலையெல்லாம் குறைச்சிட்டு பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற வேலை தன்னால் நடக்கும். ஓகேவா? எல்லா வேலையும் தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையை ஷேர் பண்ணி கொடுங்க. நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இந்த வேலையை பாரு, நீ அந்த வேலையை முடிச்சிரு. ஸோ அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும். எல்லாமே நான் இருந்தால் தான் நடக்கும், நான் தான் செய்யணும், நான் செஞ்சாதான் சரியா இருக்கும்னு தூக்கி தலையில் போட்டுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. தப்போ சரியோ கூட இருக்கிறவங்க அந்த வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். சரியா?